மாசந்தோறும் கோடிகள்ல அள்ளற ரம்யா கிருஷ்ணன் எப்படின்னு தெரியுமா? சென்னையில பொறந்து வளர்ந்தவங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன். இவங்க மறைஞ்ச காமெடி நடிகர் ஷோவோட உறவினரும் கூட. ஒரு வகையில பார்த்தா மருமகள். வெள்ளை மனசு படம் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமான இவங்க, அந்த படத்துக்கு பின்னாடி பார்த்த ஞாபகம் இல்லையோ, படிக்காதவன், ஆண்களை நம்பாதே, பேர் சொல்லும் பிள்ளை, சத்தியவாக்கு, கேப்டன் பிரபாகரன், வானமே எல்லை, பாட்டாளி, படையப்பா, ராஜகாளி அம்மன், நரசிம்மா, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஜெயிலர் அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதுல கேப்டன் பிரபாகரன், படையப்பா, நரசிம்மா, வந்தா ராஜாவா தான் வருவேன், ஜெயிலர் அப்படின்னு எல்லா படங்களுமே அவங்களோட நடிப்ப பெரிய அளவுல பேசுச்சு. இதுல படையப்பா படம் தான் அவங்களுக்கு நீலாம்பரி அப்படிங்கிற ஒரு அடையாளத்த குடுத்துச்சு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மாதிரியான மொழிகள்லயும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில சீரியல்லயும் நடிச்சிருக்காங்க. 80 கிட்ஸ்களோட கனவு கன்னியா இருந்திருக்காங்க. அழகு, நடிப்பு, திறமை அப்படின்னு எல்லாத்துலயும் மூலமாவும் தமிழ் சினிமாவ ஆண்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 41 வருஷமா சினிமாவுல காலூன்றி இருக்காங்க. ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார், வடிவேலு அப்படின்னு மாஸ் நடிகர்கள் கூட இணைஞ்சு ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோயினா மட்டும் இல்லாம வில்லியாவும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லயும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அப்பப்போ பலமான கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு வரக்கூடிய ரம்யா கிருஷ்ணனுக்கு பாகுபலி படம் திருப்பு முனையா அமைஞ்சது. சிவகாமி கதாபாத்திரத்துல எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாங்க. 50 வயச கடந்த ரம்யா கிருஷ்ணன் நடிக்கக்கூடிய படங்கள் குறைவு. வருஷத்துக்கு 1 இல்லன்னா 2 படங்கள்ல மட்டும் தான் நடிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வருமானம் கோடிகள்ல இருக்கு. மாசம் 5 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறதா சொல்லப்படுது. கேரளாவுல ரம்யா கிருஷ்ணனுக்கு 5 அழகு நிலையங்கள் இருக்குது. ஹைதராபாத்ல 3 நகைக்கடைகள் இருக்குது. இதன் மூலமா அவங்களுக்கு மாசம் 5 கோடி வரைக்கும் வருமானம் வர்றதா சொல்லப்படுது. இந்த கணக்குப்படி பார்த்தா ரம்யா கிருஷ்ணன் கூட ஒப்பிடும்போது முன்னணி நடிகர்களோட வருமானம் கம்மிதான். சமூக ஊடகங்கள்ல பரவக்கூடிய தகவல் இது. ரம்யா கிருஷ்ணன் சமீபத்துல குண்டூர் காரம், புருஷோத்தமன், ஜெயிலர் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.